அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். சீன சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் ஏராளமாக இருந்ததால் காரணம் கண்டறிவதில் சிரமமாக உள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. சீனாவில் மளிகைச் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளார்கள். வடக்கு சீனாவின் ஷாங் ஜியாகோ நகரில் உள்ள லிஹுவாங் சந்தையில் சனிக்கிழமை மதியம் 2 மணியளவில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 8 பேர் பலியாகினர். மேலும் 15 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பல்பொருள் அங்காடிகளை விட இந்த சந்தையில் மலிவு விலையில் மளிகைப் பொருட்கள் முதலானவை கிடைப்பதால் இந்த சந்தையில் அதிகளவில் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடப்பதாக அதிகாரிகள் கூறினர். இருப்பினும் சந்தையில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் ஏராளமாக இருந்ததால் காரணம் கண்டறிவதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எரிவாயு பாட்டில்கள், கறிக்கட்டைகள், பழமையான நிலத்தடி எரிவாயு இணைப்புகள் அல்லது அணைக்கப்படாத சிகரெட் துண்டுகள் என எதுவாயினும் இதற்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சீனாவில் வேகமாக பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும், குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற வைரஸ்கள் பரவுவது இயல்பானது என்றும் சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் பல நாடுகள் சீனாவுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளார்கள். இந்நிலையில் சீனாவுக்கு செல்லும் சீன நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டினரின் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்றும், சீனாவுக்கு பயணம் செய்வது ஆபத்து எதுவும் இல்லை என்றும் சீன அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மனித மெட்டா நீமோ வைரஸ் என்ற வைரஸ் சீனாவில் பரவி வருகின்றது. இதன் அறிகுறிகளாக இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் போன்றவை காணப்படுகின்றன. இந்த நோய் முதலில் 2001 கண்டறியப்பட்டதுடன் இதை தடுக்க எந்த தடுப்பூசியும் உருவாக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சீனாவில் பரவி வரும் புதிய வகை வைரஸ் காரணமாக உலகளாவிய ரீதியில் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த சூழ்நிலையில் இந்த வைரஸ் தாக்கம் குறித்து எந்த பாதிப்பும் கிடையாது என சீனா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் நடத்திய சரமாரியான ட்ரோன் தாக்குதல் காரணமாக முக்கியமான விமான சேவை நிறுவனத்தின் விமான நிலையத்தை நிறுத்தி வைத்த ரஷ்யாவில் உள்ள புகழ்பெற்ற விமான நிலையம் ஒன்றின் அருகே ட்ரோன்கள் சரமாரியாக பறந்ததால் உருவான அச்சம் காரணமாக அந்த விமான நிலையத்தின் போக்குவரத்தை நிறுத்தி வைத்துள்ளார்கள். ரஷ்யாவின் பிரபல நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அமைந்துள்ள புல்கோவா விமான நிலையத்தின் அருகே பறந்த 2 ட்ரோன்களை ரஷ்ய இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 7:45 மணியிலிருந்து புல்கோவா விமான நிலையம் விமான சேவையை நிறுத்தியது. என்ன காரணத்திற்காக விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்து விமான நிலைய அதிகாரிகள் விளக்கம் அளிக்கவில்லை. என்றாலும் உக்ரைன் ட்ரோன்களால் அபாயம் என கருதப்படும் போது இதற்கு முன்பும் இதேபோல விமான நிலையம் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு ட்ரம்புக்கான தண்டனையை எதிர்வரும் 10ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக தலைமை நீதிபதி அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வரும் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இதற்கிடையே கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் ட்ரம்ப் போட்டியின் போது தேர்தல் நிதியிலிருந்து ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்ததாக வழக்கு தொடரப்பட்டது. ட்ரம்புடன் தனக்கு தொடர்பு இருப்பதாக ஆபாசப்பட்ட நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் தெரிவித்தார். இதனால் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அது பற்றி பேசாமல் இருக்க நடிகைக்கு ட்ரம்ப் பெருந்தொகை பணம் கொடுத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இவ்வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்தது. தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் மேன்முறையீடு செய்தார். ஆனால் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. மனுவை விசாரித்த நீதிபதி மெர்ச்சன் கூறும்போது, ட்ரம்ப் குற்றவாளி என்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அவரது தண்டனை விவரம் குறித்து ஜனவரி 10ஆம் தேதி அறிவிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்க 10 நாட்களே உள்ள நிலையில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளமை அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் ட்ரம்ப் புதிய அதிபராகி தேர்வாகி இருப்பதால் சிறை தண்டனை இல்லாமல் அபராதம் மட்டும் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்பதில் எந்த சிக்கலும் ஏற்படாது என்றும் தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் வரலாற்றில் குற்ற வழக்குடன் ஒருவர் அதிபராக பதவியேற்பது இதுவே முதல் முறை என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரின் 7 மாகாணங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு மோதல்கள் மற்றும் ஆயுதமேந்திய கும்பல்களின் தாக்குதல்களுக்கு எதிராக அந்நாட்டு இராணுவமும் காவல்துறையும் அப்பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதல் அடுத்த 60 நாட்களுக்கு 7 மாகாணங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதாக ஈக்வடோர் அதிபர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், அந்நாட்டில் பெருகி வரும் குற்றங்களும் ஆயுதமேந்திய கும்பல்களின் தாக்குதல்களும் தான்
இந்த அவசர நிலைக்கு முக்கிய காரணம் என்றும் சட்டம் ஒழுங்கை சீராக்க இராணுவமும் காவல்துறையும் பயங்கர நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அவசர நிலையின் அடிப்படையில் 7 மாகாணங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் உள்ள வீடுகளில் எப்போது வேண்டுமானாலும் சோதனை மேற்கொள்ள அங்குள்ள மக்களின் தனியுரிமை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20 மண்டலங்களில் இரவு நேர ஊரடங்கும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஈக்வடார் நாட்டில் ஆயுதமேந்திய கும்பல்களின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது. பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்திய ஆயுதமேந்திய 22 கும்பல்களை அந்நாட்டு அரசு தீவிரவாதிகள் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வந்த மியான்மர் நாட்டை சேர்ந்த ரோஹிங்கியர்களை மியான்மருக்கு திருப்பி அனுப்புவது சர்வதேச சட்டத்திற்கு ஏற்புடையதல்ல என இலங்கையின் மனித உரிமை அமைப்புகள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி. மியான்மரிலிருந்து நாட்டை வந்தடைந்த அகதிகள் குற்றவாளிகளோ சந்தேக நபர்களோ அல்ல என்பதனால் அவர்களை தடுத்து வைப்பது முற்றிலும் தவறு என சுட்டிக்காட்டியிருக்கும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ட்ருக்கி பெர்னாண்டோ, ஐக்கிய நாடுகள் அலுவலக அதிகாரிகள், மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அவர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு அரசு இடமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் மியான்மரிலிருந்து படகில் வந்த 115 அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டனர். கப்பலில் இருந்த 12 பணியாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதுடன் எஞ்சிய 103 பேர் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அகதிகள் அல்லது புகலிட கோரிக்கையாளர்கள் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடிய அபாயமுள்ள நாட்டுக்கு அவர்களை மீண்டும் வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பாதிருத்தல் சர்வதேச அடிப்படை சட்டத்திற்கு முரணான விதத்தில் மியான்மர் அகதிகளை மீண்டும் அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது ஏற்புடையதல்ல என்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் தெரிவித்திருப்பதுடன் அகதிகளாக வந்தவர்களுக்கு தேவை ஏற்படின் அடைக்கலம் கொடுப்பது அந்தந்த நாடுகளின் உடைய மனிதநேய செயற்பாடு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். காசாவில் ஹமாஸ் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது நடத்திய தாக்குதலில் கிழக்கு ஜபாலியாவில் 4 ஸ்டீலின் மெர்காவா டேங்கிகள் வெடித்து சிதறியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அல்ஜாசின் 105 ஏவுகணைகள் மூலம் இதுவரை தாக்குதல் நடத்தி வந்த ஹமாஸின் அல்கசாம் படைப்பிரிவு நேற்றைய தினம் இஸ்ரேல் இராணுவத்தின் நகர்வுகளை துல்லியமாக கணித்து அந்த டேங்குகள் சென்ற பாதை வழியே வெடிமருந்துகளை தரையில் புதைக்க செய்து ரிமோட் கண்ட்ரோல் ஊடாக தூர இருந்து இயக்கியதனூடாக இந்த டேங்குகள் வெடித்து சிதறியிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது. 4 டேங்குகளும் துல்லியமான கண்ணிவெடி தாக்குதலில் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மெர்காவா கவச வாகனம் ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களின் பின்னர் ஒரே நாளில் ஹமாஸ் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இந்த தாக்குதல் பதிவாகி இருப்பதுடன் இஸ்ரேல் இராணுவத்திற்கு காசாவில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தாக்குதலாகவும் அமைந்திருப்பதாக பல ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் 1700க்கும் மேற்பட்ட உக்ரைனிய இராணுவத்தினர் பிரான்சில் பயிற்சி பெற்ற பின்னர் போர்க்களத்துக்குள் நுழைவதற்கு முன்பே வெளியேறியிருப்பதாக கூறப்படுகின்றது. துருப்புக்கள் புதிய படைப்பிரிவின் ஒரு பகுதியாக இருந்த நேரமும் 155வது இயந்திரமயமாக்கப்பட்ட படைப்பிரிவு இது சிறுத்தை டேங்கிகள் மற்றும் சீசர் காவுச்சர்கள் உட்பட மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களுடன் தயாரிக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவாகும். 2022ஆம் ஆண்டின் முற்பகுதியில் போர் தீவிரமடைந்ததில் இருந்து 60,000க்கும் மேற்பட்ட கைவிடப்பட்ட மற்றும் வெளியேறிய வழக்குகளை உக்ரைன் தற்போது சந்தித்து வரும் சூழ்நிலையில் பிரிட்டிஷ் பிரான்ஸ் இராணுவத்தின் பயிற்சிகளை பெற்ற 1700க்கும் மேற்பட்ட உக்ரைன் இராணுவத்தினர் போர்க்களத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே தப்பி சென்ற சம்பவம் உக்ரைனில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதுடன் ரஷ்ய போரில் தொடர்ச்சியாக உக்ரைன் இராணுவத்தினர் தப்பியோடுவது உக்ரைனுக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் எனவும் போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.